நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய காமெடி நடந்திருக்குங்க. ஒவ்வொரு குடிமகனுக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியுமானா நிச்சயமா கொடுக்க முடியாது. அதுதான் சூழல். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40-30 லட்சம் பிரதிநிதிகளின் மக்களுடைய பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக இந்திய பிரதமர், அதாவது இந்தியாவுக்கு அவர் தான் பிரதமருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு பிரதமர். ஏன்னா இப்போ நான் எதிர்க்கிறேன், நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்களை எதிர்க்கிறேன் என்றாலும் எனக்கும் அவர் தான் பிரதமர் இல்லையா? எல்லாருக்குமே பிரதமர் அவர் தான், மாண்புமிகு பிரதமர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த பிரதமருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் உங்கள் பாதுகாப்பு துறை ரிசைன் பண்ணிட்டு போலாமே. அதுவும் பாராளுமன்றத்துல நீங்க எப்படின்னா மற்ற இடங்கள்ல எல்லாம் கூட விட்டுருங்க, பிரதமருக்கே ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல பாராளுமன்றம் இருக்கு அப்படின்னா எனக்கு புரியல. பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் என்ன பண்றாங்க? சரி, பாராளுமன்றத்துக்குள்ள நுழையும் பொழுது ஒரே ஒரு பேனா கத்தி கூட கையில எடுத்துட்டு போக முடியாது. ஒரே ஒரு ஆயுதம், எந்த ஆயுதமும் எடுத்துட்டு போக முடியாது. இது நல்லாவே தெரியும். ஃபுல்லா செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஸோ இங்க ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை பரப்பி, இல்ல எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கையாள முடியலன்னா நடிக்கிறது மட்டுமே உங்க பொழப்பா? நான் டீ வித்தேன், ஏழை தாயின் மகன், என்னை கொல்றதுக்கு பார்க்குறாங்கன்றீங்க. எனக்கு புரியலையே இந்த விஷயம்லாம். சரி, இடையில ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. மணிசங்கர் ஐயர் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கிட்ட பணம் கொடுத்துருந்தாரு, என்னை கொல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க, அட்வான்ஸ் கொடுத்துருந்தான்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. நான் சொல்லலை, இதை பிரதமர் சொன்னார். இது எல்லா மீடியாக்காரங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். சரிங்க, நீங்கள் ஆட்சிக்கு 14 வருஷம் ஆகுது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணலை? 13 வருஷம் ஆகுதா? இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல. நீங்க மணிசங்கர் ஐயர் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க இல்லையா? அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை? கேள்வி. உங்க உயிருக்கே பாராளுமன்ற பெண் உறுப்பினர்களால் பாதிப்பு இல்ல? மணிப்பூர்ல பெண்களுக்கு எதிராக கொடுமை நடந்ததுங்க. 1.25 வருஷம் கழிச்சு தாங்க அதை பத்தி, 15 மாசம் கழிச்சு தாங்க அதை பத்தி பேசவே செஞ்சீங்க. வாயை திறந்ததே அப்பந்தாங்க. பெண்களால் உங்களுக்கு பாதிப்பு இல்லையா? பெண்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பெண்கள் சாதிச்சு இங்க வந்துடக்கூடாது. கங்கனா ரணாவத் மாதிரி நடிகைகள் தான் பாராளுமன்றத்துக்கு வரணும். உண்மையான மக்கள் தொண்டாற்றக்கூடியவர்கள் எங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜோதிமணி அக்கா மாதிரியோ சுதா அக்கா மாதிரியோ பெண்கள் வரக்கூடாது. பெண் மகளிர் அணி தலைவி ஹசீனா சையத் கூட வரணும். நாங்கள் எங்கள் எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கு. நிச்சயமா நாடாளுமன்றத்துக்கு வரணும். அவங்க சட்டமன்றத்தை விட நாடாளுமன்றத்துக்கு அவங்க ஜொலிக்கணும். அங்கே ஆசை. இது மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு காங்கிரஸ் நினைக்குதுங்க. பெண்களால் உங்களுக்கு பாதிப்பு என்று ஊழையிடுறீங்க, பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. என்னைக்கு நீங்க திருந்த போறீங்க? உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள் என்று சொன்னால்